ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 13க்கு வந்திருக்கோம். மேல் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிற நாள். ஆனால் இது தீபாவளிக்கு முதல் நாளும் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக பண்டிகை செலிப்ரேஷனில் தான் நீங்களாம் இன்வால்வ் ஆயிருப்பீங்க. பட் தென் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் கொண்டு வந்துடுறேன். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பண்ண முடியலனாலும் 2 நாள் கழிச்சு பண்டிகைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எப்படின்றத பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸ் முழுக்க முழுக்க கைக்கானது. வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், வெளியிலயும் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துலயும் பண்ணலாம். முடியாதவங்க, வயசானவங்க, ஹெவியா இருக்கவங்களும் பண்ணலாம். சரியா? 2 கையையும் இப்படி வச்சுக்கோங்க, ஷோல்டர் லெவல். ஓகே, அதுக்கப்புறம் கதவை க்ளோஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த ஃபிங்கர் டிப்லேருந்து எல்போ வரைக்கும் 2 கையும் ஜாயின் ஆகணும். இப்படி மட்டும் வந்துட்டு போனா போறாது, ஃபுல்லா கீழே வரைக்கும் ஜாயின் ஆகணும். அதுக்கப்புறம் பிரிச்சு ப்ராடா கொண்டு போகணும். ஓகே, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க, பிரிங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க, பிரிங்க. இதே லெவலில் தான் பண்ணணும். கையை தழைச்சி பண்ணக்கூடாது, மேலேயும் வச்சு பண்ணக்கூடாது. ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கதவு இருக்கிற டோரை திறக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக ஒட்டணும் கை. இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப ஈஸி. அப்படி கிடையாது. 2ம் க்ளோஸ் பண்ணணும். ஷோல்டர் லெவலில் வச்சு ஒரு 15 to 20 டைம்ஸ் ஆர் 30 டைம்ஸ் கூட பண்ணணும். இது ஒரு வேரியேஷன். ஓகே, இப்போ அடுத்த வேரியேஷன் சொல்கிறேன். இந்த கை இங்கே தான் இருக்கும். இந்த கையை கொண்டு போய் பாமோட பாம் டச் பண்ணிட்டு வரணும், ஷோல்டர் லெவல்லையே வச்சு. இதையும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க. இப்போ இந்த கையை கொண்டு போய் நல்லா இந்த பாமோட வச்சுட்டு திருப்பி இங்கே கொண்டு வரணும். பாமோட ஃபுல் பதியணும். இப்படி சும்மா டச் பண்ணுறது இல்லை, பாமோட க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு பக்கமும் 15 தடவை கையை நடுவில் கீழே இறக்கக்கூடாது. 15 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு சாம்பிளுக்கு 5 or 7 டைம்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நடுவில் கையை கீழே இறக்காதீங்க. இது கொஞ்சம் கிட்டலாம் வச்சுக்காதீங்க, நல்லா இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு திருப்பி இங்கே கொண்டு வரணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வரைக்கும் ரீச் ஆகி தொட்டு ஃபுல்லாக கை கூப்புற மாதிரி வச்சுட்டு இப்படி கொண்டு வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த கைக்கு பண்ணுவோம். ஸோ இதே லெவல் தான், கையை கீழே விடக்கூடாது, இதே லெவலில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் நமஸ்தே மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரும். இப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை இங்கெல்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நடுவில் கையை இறக்கக்கூடாது. ஓகே, இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கையை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி ஃபுல்லாக ஷோல்டர் லெவலில் கொண்டு போங்க. அதே மாதிரி இந்த சைட் ஷோல்டர் லெவல் ஃபுல்லாக கொண்டு போங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் கை அட்டாச்சாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தான் சைட்ஸில் கொண்டு போகணும். இங்கே பிரிச்சுட்டு கொண்டு போகக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்போ லாக் ஆகிக்கணும். ஓகே, ஃபிங்கர் டிப்ஸும் லாக் ஆகணும். பாருங்கள், ஒவ்வொரு சைடும் நல்லா பெண்ட் பண்ணணும். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 15 டைம்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் கை நடுவில் பிரிஞ்சா கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ 1 minute பிரேக் எடுத்துட்டு இதே மாதிரி இன்னும் 2 தடவை பண்ணலாம். நான் இப்போ ஃபாஸ்ட்டாக எல்லா 3 வேரியேஷனையும் 5 டைம்ஸ் திருப்பி பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கை எப்படி வச்சுக்கிறோமா, அவ்வளோதான். இங்கெல்லாம் டைட்டாக ஃபில் பண்ணுவோம், கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே,
ஸோ இந்த சிம்பிள் மூவ்க்கான பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? முழுக்க முழுக்க கைக்கான எக்ஸசைஸ் அண்ட் தென் செஸ்ட் வாலுக்கான எக்ஸசைஸ். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இடம்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்க முடியும். அது தவிர்த்து செஸ்ட் அண்ட் பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபேட் நம்ம இந்த பின்னாடியும் முன்னாடியும் நிறைய ஃபேட் இருக்கவங்க, ட்ரெஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் ஃபேட் பல்ஜாருதுன்னு தெரியறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணலாம். ப்ளஸ் கை கீழே இங்கே ஃப்ளாபியாக தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை ரிப்பீட்டடாக பண்ணீங்கன்னா கட்டாயம் நம்ம ட்ரிம் பண்ண முடியும், ஃபேட் அங்கேருந்து போயிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸை பழக முடியாது, அதாவது தீபாவளிக்கு முதல் நாளாக இருக்கிறதால பழக முடியாதுன்னு நினைக்கிறவங்க 2 நாள் லீவ் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். கொண்டாடி முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண திருப்பி ஆரம்பிங்க. நானும் நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து எக்ஸசைஸ்க்கு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.